இந்திய மக்களின் இளைஞர்களின் எழுச்சினால் வருங்கால தமிழகத்தின் ஊழல் பேர்வழியின் வீழ்ச்சினால் சமீபத்தோட பார்த்திருப்பீங்க. கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு கள்ளசாராயை குடிச்சிட்டு ஒரு 40-50 பேர் இறந்து பார்க்கும்போது ரொம்ப வேதனையாகுது. எல்லாம் தமிழர்கள் தான். தெரியுது உடனே தமிழ்நாட்டில் தான் கள்ளக்குறிச்சி போறாங்க நடிகர் விஜய். அந்த இடத்துல வந்து எல்லாம் நடுத்தர மக்கள் வியாபாரிங்க இவங்க என்ன உதவி செய்யணும்னு சொல்லிட்டு 2 நாட்கள் அங்கிருந்து எல்லா உதவியும் செய்திருக்காரு. அதுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு செஞ்சிருக்கிற ஒரு உதவி அது. அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சாரு அது செய்யறான்றதெல்லாம் இல்ல. நடிகராக இருக்கும் போதுல இருந்து எல்லாம் பண்ணுறாங்க. அதற்கு விலக்கல்ல அந்த நடிகர் சங்கம் வச்சிருந்துருவாங்க. அது குறிப்பா தங்க வயல்ல வந்து நடிகர் விஜயின் போது படம் எல்லாம் பார்க்கணும். உடம்பு மேல பெரிய பெரிய கட் அவுட் தான் தங்க வயல வைக்கிறதெல்லாம் இளைஞருவா. அதெல்லாம் வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னைக்கு பவுர்லாட் பகுதியில் வந்து அருமை தம்பி ஹரிஷ் வந்து ஒரு 2-3 வருஷமா எனக்கு தெரியும். ஆனா கண்ணுக்கு தெரியாத சில சமூக சேவைகளை செய்வாரு. இப்ப சலீம் எல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு செய்யும் போது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்க தாய்மார்களுக்கு புடவை கேக் வெட்டி இனிப்பு வழங்கி இன்னைக்கு விஜய் பிறந்தநாள் கொண்டாடுறது வந்து என்னுடைய சார்பாக எங்கள் இயக்கத்து சார்பாக தங்கவயல் மக்களுக்கு விஜயின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு ஹரிஷை வந்து மென்மேலும் நீங்கள்லாம் ஊக்குவிக்கணும். சிறந்த சமூக சேவை செஞ்சு வராரு இந்த பகுதியில். அவரை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சியின் முதல் கட்டமாக நீங்கள் சிறப்பு விருந்தினராக வந்து நம்ம பெரியவர் தங்கவேலு பெரியவர் தான் சொல்லுவேன். நான் புத்தர் பையன். அவர் எம்எல்சி நசீர் அஹமத்துடைய அண்ணன். அது மட்டும் இல்லை நம்ம கேடிஸ் அசோக் நகர் தங்கவயலில் வந்து ரொம்ப பிரபலமானவர் தொழிலதிபர். அவரும் சிறப்பு கலந்துறாரு. அவர் நம்ம சந்தர் ரமேஷ் பிஜேபி தலைவர் அண்ணன் ராஜகோபால் பேருங்கெல்லாம் சில பேர் தெரியல பண்ணிக்கணும். இந்த சிறப்பு நான் அதே கண்ண சிறப்பு விருந்தினராக கலந்து அனைவரையும் வருகை என வரவேற்று முதல் கட்டமாக இந்த நிகழ்ச்சியை வந்து முக்தர் பாய் கேக் வெட்டி ஆரம்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவருக்கு நாங்களே இந்த பொன்னாடை போட்டு மாலை எடுத்து தோறிக்கின்றோம். எல்லாம் அங்கே